ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச நேந்திரம் சிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதற்கு நான் ஒரு 7 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். அந்த நேந்திரங்காயை மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் தண்டுகளை கட் பண்ணி எடுத்துகிட்டு வீடியோவில் நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு கட் பண்ணும்போது நீங்கள் பீலர் வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு நீங்கள் இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் கருப்பாகாமல் இருக்கும். இப்போ இது மாதிரி நான் எடுத்திருக்க காய் அத்தனையும் தோல் சீவி தோலை இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தோல் எடுக்க வந்துடும். இதை ஒரு தண்ணியில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா காயோட தோலையும் எடுத்து வச்சாச்சு. அதற்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா உப்பு எடுத்துக்கலாம். உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம சிப்ஸ் பொரிக்கும்போது டேரெக்டாக எண்ணெயில் ஊற்றணும். இப்போ இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா பஜ்ஜி சீப்போம் இல்லையா, அந்த இதில் நம்ம இந்த சிப்ஸுகளாக நம்ம சீச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம இதில் சீக்கிறது தான் இதுக்கு நல்லது. சீச்சு வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காய் கருப்பாயிடும். இது மாதிரி போடுறது ஈஸியான மெத்தடும் கூட. இதை பார்த்திங்கன்னா இது மாதிரி எண்ணெயில் நம்ம போட்டுட்டு இதில் நம்ம மஞ்சள் தண்ணி உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நேந்திரன் பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கும். இதில் விட்டமின் A, C, B6 இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சள் தண்ணி கரைசலை இதில் ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் இந்த நம்ம ஊற்றுன அந்த தண்ணி சார்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும் சிப்ஸு. இல்லாட்டி பதப்பதப்பாக ஆகிடும் லோ ஃப்ளேமில் இருந்ததுன்னா. இப்போ நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. எண்ணெயோட அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் இது இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட அந்த சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நான் 7 காய் எடுத்திருந்தேன். அதை 1 by 1 இதே சேம் ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம எல்லா காய்களையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்